ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். சிக்கனை வச்சு நம்ம மசாலாலாம் அதிகமாக சேர்க்காம சிம்பிளாக ஒரு தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக மசாலா அதிகமாக சேர்க்காது செய்யறதுனால டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காதுங்க. மசாலா நம்ம ஹெவியாக சேர்த்து செய்கிறோம் இல்லைங்களா, அதை விடவே இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு வானலை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நிறைய தேவையில்லைங்க. சிக்கன் மட்டன்லாம் நம்ம நான்வெஜ் ஈரப்போ எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. கொஞ்சம் இருந்தாலே போதுங்க. சிக்கன்லாம் நீங்க எண்ணெயே ஊத்தாம செஞ்சீங்கன்னா கூட அதுலயே கொஞ்சம் அந்த ஆயில் மாதிரி வரும். எண்ணெய் சூடுன உடனே ஒரே ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, அன்னாச்சி பூ ஒன்று, கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் சீரகம் சோம்பெல்லாம் வெடிச்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொடியாவே நறுக்கி இருக்காங்க. அப்பதான் இந்த தொக்கு சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் பாதி அளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி 1 மாதம் கூட வச்சுக்கலாம். நான் இது வீடியோவே கொடுத்துருப்பேங்க. 1 மாதம் வரலும் கலரே மாறல பாருங்க. நான் அரைச்சி 2 வாரம் ஆகுதுங்க. அந்த அரைச்சப்போ எப்படி இருந்தது கலர் அதே மாதிரி தான் இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் நெய் வீட்டிலையே எப்படி நம்ம ஈஸியாக காய்ச்சலான்னு சொல்லிட்டு கூட வீடியோ கொடுத்துருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டெய்லிலாம் வேலைக்கு போகிறவங்களாலாம் அரைக்க முடியாதுங்க. அதனால் அவங்கெல்லாம் இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அப்படியே இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா அந்த வாசனை மாறாதுங்க. நம்ம கடையில் வாங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி நம்மள வீட்லேயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கூடவே அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களோ தக்காளி வெங்காயத்தை அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த தொக்கு. வெங்காயம் தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால சீக்கிரமாகவே வெந்துடுச்சு பாருங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூளும் ஜீரகத்தூள் கொஞ்சம், நம்ம போட்டு இருக்கிற இந்த சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தாங்க இந்த தொக்குக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அவ்வளோ வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சூப்பராக. நம்ம போட்ட எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாங்க. இதுலேயே உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு அப்படியே மூடி போட்டு ஸ்லோவாக பண்ணி விட்டுலாங்க அடுப்பை. எந்த காரணத்தை கொண்டு தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. அது கிரேவி மாதிரி ஆயிடுங்க. தண்ணி சேர்க்காம இந்த சிக்கன்லேயே தண்ணி வருங்க. அந்த தண்ணிலேயே இந்த சிக்கன் வெந்துருங்க. அப்போதான் நல்லா தொக்கு மாதிரி வருங்க. நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. தண்ணி சேர்க்காம அப்படியே ஸ்லோ பண்ணி அடுப்பை அப்படியே வேக வைக்கலாங்க அந்த சிக்கனை. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக சீக்கிரமாக வெந்துருங்க சிக்கன். தண்ணி சேர்க்காதனால வேகாமல் போகும்போது நினைக்கலாங்க நீங்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நல்லா வெந்துருங்க. நம்ம மூடி போட்டு வச்ச சிக்கன் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி சேர்க்காமலே அந்த சிக்கன்ல இருந்து அந்த தண்ணியிலே எவ்வளோ சூப்பராக வெந்துட்டு இருக்குது பாருங்க சிக்கன். செய்யறதும் ரொம்ப சிம்பிளுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி தொக்கா வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாங்க. இல்லை எங்களுக்கு கிரேவியே வேணும், சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் தோசை இட்லிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடணும், நீங்கள் இதை சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இது நல்லா இருக்குங்க. ஆனால் தோசை இட்லிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடணும், கொஞ்சம் கிரேவி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கிரேவியாக வரும். இது சப்பாத்தியோட சாதத்தோடலாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. மேலப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சிக்கன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம்னா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி தோணவே தோணாதுங்க. சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடுங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க அது.
டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அந்த ஜீரகத்துடைய வாசனை, டேஸ்ட்டு, மிளகுடைய வாசனை, காரம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சிக்கன் தொக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.